சட்டமன்ற தேர்தல் வீகம்ங்கிறது திமுக எதிர்ப்புங்கிற எண்ணத்திலே போன ஒரு சூழ்நிலையில திமுகவை ஸ்ட்ராங்கா எதிர்த்த 2 கட்சிகளுமே பலன் அடைஞ்சிருக்காங்க. ஒரு அண்மை தகவலை பார்க்கலாம். மத்திய மற்றும் காவிரி டெல்டா மண்டலத்தில் மொத்தம் 46 தொகுதிகள் இருக்கு. இதுல 19 திமுக முன்னிலையில் இருக்கு. மத்திய மற்றும் காவிரி டெல்டால அதிமுக 15 இடங்கள்லையும் தாவேகா 12 இடங்கள்லையும் முன்னிலையில் இருக்கு. சோ இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்ல முடியும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த இடங்கள்ல ஒட்டுமொத்தமாக 3 இடங்கள்ல தான் அதிமுக வின் பண்ணியிருந்தது. இப்ப திமுக அப்படின்றது 19 இடங்கள்ல முன்னிலையில் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த இடங்கள்ல அதிமுகவும் திமுகவும் இருக்கு அப்படின்றது தாவேகாவும் இருக்கு அப்படின்னு கவனிக்க வேண்டிய அம்சமா பார்க்க முடியுது. சோ ஒட்டுமொத்தமாக 19 இடங்கள்ல தான் டெல்டா மத்திய மண்டலத்தில் திமுக முன்னிலையில் இருக்கு. அதிமுக 15, தாவேகா 12 இடங்கள்ல. சோ தாவேகாவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட கணிக்கப்பட்ட இடங்கள் சென்னைக்குட்பட்ட சென்னை ஒட்டியிருக்கக்கூடிய புறநகர் பகுதி, கேடிசிசி மண்டலம், இந்த மண்டலங்கள்ல தாவேக மிகச்சிறப்பா வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி மேற்கு மண்டலத்திலையும் வட மாவட்டங்கள்லையும் தாவேகாவுடைய வலிமை அப்படின்றது தொடர்ச்சியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சில இடங்கள்ல திமுகவுடைய கோட்டையில ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தாவேகா ஏற்படுத்தியிருக்கு. சோ அதிக அளவுக்கு விஜயுடைய வருகை என்றது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா திமுகவுக்கு தான் அதிக அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது அந்த எண்ணிக்கை சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. ரவீந்திரன், இப்ப கேடிசிசி பெல்ட்லயும் சரி டெல்டாலையும் சரி திமுகவுடைய கடந்த முறை அதுதான் கோட்டையா இருந்தது. இப்ப இந்த இடங்கள்ல இவ்வளவு எளிதா தாவேக முன்னிலையில் இருப்பதற்கான காரணம் என்ன? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? இதுதான் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளோட அந்த வாக்கு வங்கி சோசியல் இது கை கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அரசியல் களத்துக்குள்ள திமுக எந்த மக்களுக்கான ஒரு சக்தியா இருந்தாரோ அதை திரைத்துறையில அதை விஜய் தொடர்ந்து காட்டிட்டு இருந்தாரு. அது அரசியல் களத்துக்குள்ளே அவருக்கு டிரான்ஸ்லேட் ஆயிட்டு